திருவள்ளூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்களை புதிதாக போடப்பட்டு வரும் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலையில் கொட்டி பாதுகாக்கப்பட்ட நெல்மணிகள் மழையால் முளைக்க தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பன்னூரில் மூடப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையத்தை அரசு விரைந்து திறந்து நெல்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பன்னூர், திருப்பந்தியூர், திருமணிக்கு குப்பம், வாசனாம்பாட்டு ஆகிய ஊர்களில் சுமார் 2000 ஏக்கரில் நவரை பருவம் ஒரு போகம் நெற்பயிர் விவசாயத்தை 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செய்து வருகின்றனர். கடந்த ஒரு மாதம் முன்பாக அறுவடை செய்த நெல்களை பன்னூரில் அமைக்கப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் இருப்பதால் அதனால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க நெற்களம் இல்லாததால் விவசாயிகள் வெட்ட வெளியிலும் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை வழித்தடமான சுங்குவாச்சத்திரம் பகுதியில் வெளிவட்ட சாலையிலும் கடந்த ஒரு மாதமாக அந்த நெல்களை விவசாயிகள் சாலையில் கொட்டி உலர்த்தி காய வைத்து பாதுகாத்து வந்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சுமார் 50 மூட்டைகள் அளவு கொண்ட நெல் குவியல்கள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வட்டிக்கு கடன் வாங்கியும் நகைகள் அடகு வைத்தும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்த நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படாதுள்ளனர். மேலும் மழை தொடங்க இருப்பதால் இதனால் உடனடியாக பன்னூரில் மூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து பயிர் வச்சுக்கிறோம். நானும் ஒரு 15 ஏக்கரை பயிர் வச்சுக்கிறேன், 10 ஏக்கரை 5 ஏக்கரை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பயிர் வச்சுக்கிறாங்க. விவசாயிகளாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. கமிட்டியில் பதிவு பண்ணி வச்சுருந்தோம். 47வது நம்பர் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கல. ஐயா, அரசாங்கம் எங்களை கூர்ந்து கவனிக்கணும், எங்களுக்கு அன்பான ஆதரவு கொடுக்கணும். அடுத்த வாட்டி பயிர் வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் பயிர் வைக்க முடியும். எங்களை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க ஐயா. செலவு பண்ணி வச்சுக்கிறேன். எங்கள் பேரன் பேத்திக்கு கல்யாணம் பண்ணோம், மஞ்சள் நீராட்டு விழா, அது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது ஐயா. கடன் வாங்கி பயிர் வச்சேன், நகை வச்சு பயிர் வச்சுக்கிறேன். கூட்டுறவு பேங்க்லேயும் இந்தியன் பேங்க்லேயும் வச்சேன். நகை வச்சு தான் விவசாயம் பண்ணுறேன். எங்கள் ஊரே இதுமாரி நெல் போட்டுட்டு காற்று கிடக்குறாங்க. பன்னி தொல்லை, மாடு தொல்லை, அதுவே ரோட்டில் கொட்டி வச்சுக்கிறோம். மழை வந்து இது மாதிரி முளைச்சி போகுது ஐயா. நாங்கள் எப்படி பண்ணுறது சொல்? நாங்கள் எப்படி வாழ்வாதாரம் பண்ண முடியும்? எப்படி வாழ்வாதாரம் பண்ண முடியும்? எங்களை அரசாங்கம் கூர்ந்து கவனிக்கணும். எங்களை இந்த நெல் உடனே எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஐயா. நீலமேகன், திருப்பஞ்சூர். நான் வந்து விவசாயம் 7 ஏக்கர் பண்ணியிருக்கேன். நெல் அறுவடை பண்ணி நீ 16 நாள் மேலே ஆகிடுச்சு. கமிட்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுத்துருந்தோம். அது மறுபடியும் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு லைன் பிரகாரம், சீரியல் பிரகாரம் வரங்காட்டியும் நிப்பாட்டிட்டு என்னன்னு கேட்டால், சரி இது நெல் மூட்டைலாம் கொள்முதல் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துப்போம் அப்படின்ற தகவல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா சுத்தமாக எடுக்காமல் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஆள் வரல, லேபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. மழையினால ரொம்ப பாதிச்சுன்னு முளைக்கிற கண்டிஷனு. நெல்லும் இது நாங்கள் டெய்லி கழித்து அதையும் எடுத்து பராமரித்து தொலைவாக போட்டுட்டு மறுபடியும் நெல்லை பாதுகாத்துன்னு இருக்கோம். மழைனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மறுபடியும் மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல. அது போல் இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட்டு, சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு எடுக்குதுன்னா எங்களுக்கு உடனடியாக எடுத்து கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். மழையில் மறுபடியும் நாங்கள் பாதிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சுத்தமாக முதலீடே இல்லாமல் அழிஞ்சு போய் இன்றைக்கி கடன் வாங்கி தான் செஞ்சுருக்கோம். அதை வந்து ஏக்கராக்கு இன்றைக்கி 35,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அவ்வளோவா அளவுக்கு வாங்கி செஞ்சுருக்கும் போது நாங்கள் முதலே இழந்துட வேண்டியதாக இருக்கோம். அப்போ நாங்கள் மன உடச்சல் தான் எங்களுக்கு. டெய்லி வந்து இங்கே மாட்டாண்டியும் பன்னியாண்டியும் காவல் இருந்து எடுத்துன்னு வந்து சேர்த்து கழுத்து மூட்டிலையும் அதே தொல்லை தான். ஒரு டைம் கூட போக முடியாது, இங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. மாடினாலையும் பன்னினாலையும் பாதுகாத்துன்னு இருக்கோம். இதை வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு உடனடியாக எடுத்து கொடுத்தா போதும். நீலமேகம்.